जगत का कंडे रहने ताड़ू दान हृदय कत्वपड़ू ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகா இருக்கும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஆண்டவரே மாலை வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நாங்கள் சாய்க்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து எல்லாவற்றிலும் தப்பித்து கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் கூடிவர செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நிச்சயமாகவே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் உண்டாகிறதான இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை நிச்சயமாகவே தொடர்ந்து ஆண்டவரே உடைய கரம் எங்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிறதே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்து ராஜா. இஸ்ரவேலை அக்னிஸ்தம்பமாக மேகஸ்தம்பம் வழித்தின அதே தேவன் ஆண்டவரே, இந்த நாட்டிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய ஆண்டவரை செய்தி விசுவாசம் மத்தியில் நிச்சயமாகவே நீர் ஆண்டவரை அவளை வழிநடத்துகிறே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்து ராஜா. அந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரை நீர் உங்களுடைய பொறுப்பில் எடுத்து விடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. பாடல் தலைவர் அபிஷேக் ராஜா, சிகுத்தலைவர் அபிஷேக் ராஜா, தேவரிய கர்த்தாவே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரை நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே நிச்சயமாக வார்த்தையானது ஆண்டவரை பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது ஆண்டவரை கர்த்தாவே வார்த்தையானது ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்கிற ராஜா. நிச்சயமாக கர்த்தாவை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாத யாராவது இருப்பார்கள் ஆண்டவரை. கர்த்தாவை வார்த்தையாளர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லுகிற ராஜா. தேவரின்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரை, என் நாமத்தினால் நீங்கள் எதை கட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவர். இப்பொழுது கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளுகிற ராஜா. இனிமேல் கர்த்தாவை இந்த வைரஸ் தொற்றினால் ஆண்டவரை எங்கள் கர்த்தாவை செய்தி விசுவாசத்தில் யாராவது ஆண்டவரை அவதிப்படுவார்கள் ஆண்டவரை. நிச்சயமாக அந்த கேன்சர் வியாதியை போக்கின தேவன் ஆண்டவரை இன்றைக்கு அதே தேவன் மாறாதவராக இருக்கிற ஆண்டவரை. எல்லாவற்றையும் உங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறார் ஆண்டவரை. காத்துக்கொள்ளும் பலப்படும் கர்த்தா இயேசு நாமத்தில் மனத்தாழ்மை செவிக்கு நடத்தகப்பனே. துக்கப்படுத்தும் பாவங்களை துக்கப்படுத்தும்
நான் கைவிடப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் தேவடைய சமூகத்தில் மூன்று கோடி தேவடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வாசிப்பதற்காக வந்திருக்கிறது நமக்கான சாக்கியம். தேவடைய வார்த்தை ஜீவன பலம் மிகதாக இருக்கிறது. தேவடைய வார்த்தை இருவரும் கருக்கள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருதயத்தை நினைவையும் யோசனையை வகையறுத்து கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக அது உருவத்துள்ளதாக இருக்கிறது. அப்படியான ஜீவன தேவடைய வார்த்தைக்காக நாம் நன்றியுள்ளதாக இருக்கிறோம். ஆகவே தேவடைய வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்கிறது. தேவடைய வார்த்தை பேதையை ஞானியாக்குகிறது. நிச்சயமாகவே தேவடைய ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்தில் நம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக அநேக கன்னிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த கன்னிகளில் அகப்படாமல் நாம் தேவனோடு நடப்பதற்கு தேவடைய வார்த்தையின் வெளிப்பாடு மிக அவசியமாக இருக்கிறது. சொல்ல ஒருவேளை தேவனை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்பவர்களாக நாம் இருப்போம். ஆகவே நாம் எதை செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருப்போம். ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்த முழு நிச்சயம், முழு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் அது தரும்படியே நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் மாத்திரமே அவருடைய வார்த்தைக்கான சரியான புரிந்து கொள்ளுதலை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்தில் ஒரு சிறு வேத பாடத்திற்காக சில வேத பசங்களை நான் வாசிக்க போகிறோம். முதலாவதாக இந்த செய்திக்கு வேத பாடத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு அருமையான வசனம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது கூடுமானால் நீங்கள் எழுந்திருப்பது நலமாக இருக்கும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. கல்வி முடித்தவரை தாழ்த்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். மகாத்மங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏற்பட்ட சமூகத்திலே கர்த்தாவே, தேவனுடைய வேதத்தை கையில் ஏந்தியவர்களாக இதோ கர்த்தாவே இந்த வாசித்த வேத பகுதிக்கான சரியான புரிந்து கொள்வதற்காக இதை ஆக்கியோம், இதை எழுதியோரிடத்தில் எங்களுடைய கண்ணில் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமான மனக்கங்களை எங்களுக்கு தருவீராக. தேவரீ, நாம் நேசிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீ, நாங்கள் உங்களோடு நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறோம். நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் நித்திய ஜீவனுடையவர்களாக இருக்க விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரை நித்திய ஜீவனில் ஊற்றாய் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களிடத்திலே கர்த்தாவே உம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்று இந்த பூமியில் உண்மை பிரதிபலிக்க விரும்புகிறோம். இந்த பிரதிநிதிகளை நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம். கர்த்தாவே, உம்மை பிரதிபலிக்கத்தக்கதாக உம்முடைய பிரதிநிதிகளாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்குள்ளாக புரிந்து கொள்வது இல்லை என்றால் நாங்கள் இருந்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உண்மை பிரதிபலிக்க முடியாது. நாங்கள் வேறு எதையாவது பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். ஆகையால் கர்த்தாவே, தயவாய் இதோ இந்த பிரசனத்திலே ஒன்று கூடியிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து கர்த்தாவே சூழாக மகிழ்ப்படுவீராக. நாங்கள் செலவிட்டும் எங்களிலே பெருகத்தக்கதாக அந்த வார்த்தையின் மகத்துவத்தில் எங்களுக்கு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அருள்படி தாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஆகவே கடைசி காலத்தில் சரஸ்வதி தேர்ட் வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே நம்முடைய வருகைன்னா நாம் எடுக்கப்பட போகிறதான அந்த நாள் தான் நம்முடைய மீட்பின் நாளாக இருக்கிறது. மீட்பின் நாளுக்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளமாக லைக் அ டிக்கெட், ஒரு டிக்கெட்டை போன்ற பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். மீட்பின் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத போயிருக்கிறது. ஆகவே இந்த சிறு
வேத பாடத்தின் வாயிலாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி? How to receive everlasting life? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி? அமர்ந்திருக்கிறோம். நாம் எடுக்கப்பட வேண்டும் என்றால் பரிசாவை பெற்றிருக்க வேண்டும். பரிசாவை இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது. எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை அடையாளமாக அவர் அளித்திருக்கிறார், முத்திரையாக அளித்திருக்கிறார், அச்சாரமாக அளித்திருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவி தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்பது அது தேவன். தேவன் உங்களுக்குள்ளாக இருப்பது. இந்த பூமியிலே ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரம்தான் உண்டு. அந்த நித்திய ஜீவனின் ஊற்று தேவனாய் இருக்கிறார். நித்திய நரகம் என்று எதுவுமே கிடையாது. நரகம் நித்தியமானதாக இருக்குமானால் அப்போ இரண்டாவதா இன்னொரு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு நாங்கள் அர்த்தம். நித்திய நரகம் என்பது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த நித்திய ஜீவன், அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றாக வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்றைக்குமே மதிக்க முடியாது. இட்ஸ் an everlasting life. அது நித்தியமான ஒரு ஜீவியம், நித்தியமான ஒரு ஜீவன். ஆகவே அதை பெற்றுக்கொள்கிற நீங்கள் ஒரு காலம் அழிந்து போக முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவன் ஒரு காலம் அழிந்து போக முடியாது. ஆகவே நீங்கள் தேவனை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவனுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறீர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் நம்மேல் இருந்தார். யாரும் அவரை கண்டதில்லை. சாமுவேலோட சத்தத்தை கேட்டார், மோசேயோட சத்தத்தை கேட்டார், தாவீதுடைய சத்தத்தை கேட்டார். முசுக்கட்டை செடியின் மத்தியிலே பரிசுத்தாவியானவர் அசைந்து செல்கிற அந்த இறைச்சலை தாவீது கேட்டார். நம்மேல் தேவன் இருந்தார். அடுத்தபடியாக தேவன் நம்மோடு இம்மானுவேலராக இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு மேல் தேவன், இப்பொழுது நம்மோடு தேவன், மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டார். ஆவியாய் இந்த தேவன் தனக்கென்று ஒரு கூடாரத்தை சிருஷ்டித்து, இல்லையா, தன்னுடைய கூடாரத்தை, தன்னுடைய சரீரத்தை சிருஷ்டித்து, ஆகவே ஒரு மனுஷன் முழுமை பெற வேண்டும் என்றால் 3 ஒரு மனுஷன் முழுமை பெறுகிறார். அது அவருடைய சரீரம், ஆவி, ஆத்துமா. ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட தன்னுடைய சரீரத்தை கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சரீரத்தை பெற்ற பொழுது தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது. ஆகவே இயேசு கிறிஸ்துவாய் இம்மானுவேலராய் அவர் நம்மோடு இருந்தார். சகோதர சகோதரியே, அவர் 3 தேவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் பெற்றவராய் இந்த பூமிக்கு வந்தார். அது அவருடைய சரீரம், அது தேவனுடைய சரீரம். இயேசு கிறிஸ்து என்பது 2வது நபர் அல்ல. ஆகவே பெரியமான சகோதரியே, திருத்துவத்தை நாம் விசுவாசிப்பதில்லை. ட்ரினிட்டி. ஏனென்றால் அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிறதான 3 நபர்கள் உண்டு என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் நன்றாக கவனியுங்கள், வேதத்தில் அதுக்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. வேதம் அதை அனுமதிக்கிறது இல்லை. வனாந்திரத்திலே தேவனுடைய மகிமையை 4 ஜீவன்கள் சூழ பாதுகாத்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த தேவனுடைய மகிமையை, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த தேவனுடைய வார்த்தையை, அங்கே தேவனுடைய வார்த்தை இருந்தது. உடன்படிக்கை பேழைக்குள்ளாக, அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக இருந்த தேவனுடைய வார்த்தையை 4 ஜீவன்கள் சூழ்ந்து அது பாதுகாத்தது. ஆகவே இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகத்தான ஞானஸ்தானத்தை குறித்த காரியம், இவைகளை 4 திசைகளிலே
இருந்து திசைகளில் இருந்து 4 சுவிசேஷ புத்தகங்கள் அதை பாதுகாக்கிறது. பேதுரு அப்போஸ்தலர் 2:38 படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சரிதான் என்பதை 4 ஜீவன்கள் 4 சுவிசேஷ புத்தகங்கள் 4 திசைகளிலும் இருந்து அதை பாதுகாக்கிறது. நீங்க சரியான வழியில் தான் அங்கே நீங்க மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்ல முடியும். வேறு எந்த வழியிலாவது நீங்கள் நுழைய முயற்சி செய்தீர்களானால் இந்த 4 ஜீவனும் தடை செய்துவிடும். ஆகவே நீங்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று ஆருடைய சத்தக்குள் அங்கே துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எந்த ஒரு மனுஷனும் மருத்த நிலையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் அவன் சரியான வழியில் செல்ல வேண்டும். அந்த வழியை ஜீவனுக்கு போகத்தான வழியை இந்த 4 ஜீவன்களும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்கிறது? அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை பேதுரு கொடுத்தார் என்றால் அது சரி என்பதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களும் அது சரி என்று உறுதிப்படுத்துகிறது. சகோதரியே, எப்படி அது சரி? நல்லா கவனிக்க. குமாரன் ஒருவர் இருப்பார், ஆனால் அவருக்கு பிதா ஒருவர் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் மரியாள் அவர்கள் கன்னிகை இருந்த பொழுது காபிரியேல் தூதனாலே அந்த சகோதரி கட்டளை பெற்று, அந்த ஸ்திரீயான கட்டளை பெற்று, கன்னிகையான அந்த ஸ்திரீ தரிசனத்தை பெற்று வாழ்த்துதலை பெற்று வார்த்தைகளை பெற்ற பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், அவர் பிதாவினாலே மரியாள் நிழலிடப்படவில்லை, அவள் பரிசுத்த ஆவினாலே நிழலிடப்பட்டாள். நல்லா கவனிங்க. அப்போ பிதாவினாலே அவள் நிழலிடப்பட்டால் என்ற நேரத்தில் இருக்குமானால் நாம் ஒப்புக்கொள்ளலாம், அங்கே வேறொரு தேவன் உண்டு என்று, வேறொரு நபர் உண்டு என்று. ஆனால் இந்த கன்னிகையான மரியாள் பரிசுத்த ஆவியினாலே நிழலிடப்பட்டாள். அப்போ கிறிஸ்துவத்தை நம்ம விசுவாசிப்போமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 தகப்பன் இருப்பது போல் ஆகிவிடும். புரிந்து கொள்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவரும் பரிசுத்தாவினால் நிழப்பட்டார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அது முற்றிலும் தவறாக போகும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வழக்கத்திற்கு மாறான காரியம் அது. ஆகவே நாம் விசுவாசிக்கிறோம் பிதாவும் பரிசுத்தாவியனும் ஒருவராய் இருக்கிறார்கள். பிதாவும் பரிசுத்தாவியனும் மாத்திரம் ஒருவர் அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் ஆகிய 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். 3 தொழில்களை செய்த ஒரே தேவன். அல்லேலூயா. நமக்கு மேல் தேவன் இருந்தார், பின்பு அவர் நம்மோடு வந்தார். இப்பொழுது இந்த கடைசி பரிசுத்தாவின் யுகத்திலே நமக்கு மேல் இருந்த தேவன் தான், நம்மோடு மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மோடு இருந்த தேவன் தான், அதே தேவன் தான் இப்பொழுது நமக்குள்ளாகவும் இருக்கிறார். ஆகவே 3 தொழில்களை செய்த ஒரே தேவன். ஆகவே இப்பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது உலகத்தின் பாகமாய் இருக்கிற ஒரு மனுஷன் உலகத்தை நிறுத்தி இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனுடைய ஆவி அல்ல, தேவனுடைய ஆவி அவனுக்குள் வாசமாக இருத்தல். அப்போ தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் அப்பொழுது தேவனுடைய பாகமாக இருக்கிறான். சரியா? இந்த பூமியிலே இயற்கையாக எந்த ஒரு பிள்ளையும் தகப்படைய பாகமாக இருக்கிறது போல தேவனுடைய ஆவியை பெற்ற அவன் தேவனுடைய பாகத்தை பெற்றிருக்கிறான். தேவனுடைய பாகமாகிய அவருடைய ஆவியை அந்த மனுஷன் பெற்றதினாலே அவன் தேவனுடைய பாகமாக இருக்கிறான். அப்பொழுது அவரை நோக்கி அப்பா, பிதா என்று கூப்பிடுவதற்கு அவன் உரிமை பெற்றிருக்கிறான். அப்பொழுது அவன் சுவிகார புத்திரனாக இருக்கிறான். ஆகவே தான் ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தாவி தான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவன் அப்பொழுது நித்திய ஜீவனுடையவனாய் இருக்கிறான். இப்பொழுது இந்த நித்திய ஜீவனை எப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அருமையான ஒரு சகோதரன்
பிரதர் பிரான் கிட்ட கேட்டார், பிரதர் ஒரே சமயத்துல 30,000 பேர் பீடத்துக்கு வந்து ரட்சிக்கப்படுறாங்களே, அது எப்படி முடியுது? உங்க ஊழியத்துல, உங்களுடைய சுவிசேஷ கூட்டங்கள்ல ஒரே சமயத்துல 30,000 பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்களே, எப்படி அவங்க ரட்சிக்கப்படுறாங்க? அப்படி இயேசு சொன்னார், they don't have to come to the altar to get saved. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பீடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? பீடத்திற்கு வருவதனாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு வருவதனாலே ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்ல the only thing they have to do, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், வாசிப்போம் எழுது பகுதியில் அப்போஸ்தலருடைய நிருபம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆகவே பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? சொல்ல repent means to be sorry for what you have done. நீங்கள் செய்த தப்பிதங்களுக்காக மனஸ்தாபப்படுவதுதான் மனம் திரும்புதல். மனஸ்தாபப்பட்டு நீங்கள் மனஸ்தாபப்படும் பொழுது நீங்கள் ஞானஸ்நானம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனஸ்தாபப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் போதிக்கிறது, அவர் பரிசுத்தாவியை தருவேன், பரிசுத்தாவின் வரத்தை தருவதால் வாக்குஸ்தம் செய்தார். தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறார், அதை தர கடமைப்பட்டு இருக்கிறார். ஆனால் சகோதரர்களே, இவரை நீங்கள் செய்வதற்கு முன்பாக, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் வாசித்தோம். அப்போஸ்தலர் 16:31. மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும் என்றால், மனஸ்தாபப்பட்டால்தான் பாவ மன்னிப்புக்காக நம்ம ஞானஸ்நானம் பெற முடியும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர்களுக்கு முன்பாக இவரை நீங்கள் செய்வதற்காக ஏதாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது என்ன? பேதுருவும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது தேவதூதன் வந்து அந்த சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்து அவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அதை பார்த்து ஜெயிலர் பயந்து போய் அந்த பட்டயத்தில் விழுந்து அவன் மறிக்க ஆயத்தமாயிட்டான். அப்போது பவுல் பேதுரு சொன்னார், உனக்கு நீ எந்த தீமையும் செய்ய முயற்சி பண்ணாத, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு எதையும் செய்யாத. அவன் பயந்து போயிட்டான். நாங்கள் எங்கேயும் போல, நாங்கள் தப்பிச்சோடு இங்கே தான் இருக்கிறோம். அவருடைய நேர்மையை, அவங்க தேவன் அவர்களை விடுவித்ததை, அவருடைய நீதியை அந்த ஜெயிலர் பார்த்து, நானும் ரட்சிக்கப்பட்ட என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிக்கிறீர்களா? அவர் ரட்சிக்கப்படுவதற்காக உடனே பேதுருவும் சீலாவும் போய் ஞானஸ்நானம் கொடுக்கல. இஸ் தட் ரைட்? என்ன செய்தார்கள்? அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை. ஞானஸ்நானம் பெற ஒருத்தர் தண்ணியில திருப்பி மூழ்கி வெளியேற்றி வருதுனால நிச்சயமாக அவன் ரட்சிக்கப்பட முடியாது. கவனிக்கிறீர்களா? ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டப்படுது. கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அவனுக்கு போதித்தார்கள். யாரை குறித்து அவனுக்கு போதித்தார்கள்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவனுக்கு போதித்தார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின்
அவர்கள் போதித்தார்களா? ஆமென். இப்பொழுது அந்த வசனத்தை கேட்டு அவன் ரட்சிப்படைவதற்கு அந்த வசனத்தை கேட்டு முதலாவது அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் ஒழிய அவன் ரட்சிக்கப்பட முடியாது. கவனிக்கிறீர்களா? எதை விசுவாசிக்கிற? விசுவாசமானது கேள்வினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு, நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு அதை விசுவாசித்தால் ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே பீடத்துக்கு வருவதனால அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை, அவர்கள் தேவனை விசுவாசிப்பதனால அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? நித்திய ஜீவனை பெறுவதற்கு எது வழி? விசுவாசமே வழி. எதை விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை. நீங்க பாருங்க, பவுலும் சீலாவும் தேவனுடைய வர்த்தமானங்களை அந்த ஜெயிலத்தில் அவர்கள் போதித்தார்கள். அவன் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டான். அவன் விசுவாசித்தான் என்றால் முதலாவது விசுவாசித்தான் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக விசுவாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு, இந்த காரியங்கள் இப்படியா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் பரிசுத்தாவை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் நித்திய ஜீவனை குறித்து அவன் கேள்விப்படாதவனா இருந்திருக்க கூடும். ஒரு பாவியான மனுஷன் இருந்திருக்க கூடும். அப்படியே இப்படி வேணா ஜீவித்திருக்க கூடும். ஆனால் அவன் அதை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாமல் போவதற்கான சுயாதீன நடத்தல் இருக்கிறது. அந்த மனுஷன் கிட்ட இருக்குது. அவன் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். பேதுரு பவுல் பாருங்க, சரியாக அவனை வழிநடத்தினார்கள். சபைக்கு வான்னு சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். முதலாவது விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இந்த கடைசி காலத்தில் பிரதர் சிஸ்டர், உண்மையாகவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஒரே வழி விசுவாசம் மாத்திரமே. நிறைய விசுவாசிக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, வார்த்தை தான் மாம்சமானது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை விசுவாசித்தாலோடிய நீங்கள் ஞானத்தை பெற்றிருக்கலாம், நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போயிருக்கலாம், நீங்கள் பட்டப்படிப்பை முடித்திருக்கலாம், நீங்கள் திறமைசாலியா இருக்கலாம், நீங்கள் படித்த மேதைகளாக இருக்கலாம், நீங்கள் யாரை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் சிஸ்டர். பேதுரு சீலாவும் வார்த்தைக்கு அவனை வழிநடத்தினாங்க. வார்த்தை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க சிஸ்டர். ஆகவே இப்பொழுது நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் வார்த்தை, பரிசுத்தாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை பிரிக்க முடியாது. தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள். Is that right? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். நான் பேசுற என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க. என் சத்தத்தையும் என்னை நீங்க பிரிக்க முடியாது. நானும் என் சத்தமும் ஒன்றா இருக்கிறோம். ஒரு மனுஷன் சொன்னானம்மா, 50 மைல் வேகத்துல தான் இந்த ரூட்ல போனோம், அவன் 100 மைல் வேகத்துல போயிட்டான். அதுக்காக காவலர்கள் டிராபிக் போலீஸ்மேன் அவனை பிடிச்சி ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஃபைன் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவனை வெளியே கூப்பிடுறாங்க. தம்பி சார், கார் விட்டு நீங்க வெளியே வாங்க, நீங்க ஸ்பீட் லிமிட் மீறிட்டீங்க, உங்க கையில நாங்கள் விலங்க போட்டு உங்களை நீதி கோர்ட்ல நாங்கள் சப்மிட் பண்ணோம், வாங்க ஹேண்டில் பண்ணோம். அப்ப அந்த மனுஷன் சொல்ல முடியுமா? ஒருவேளை அப்படி கூப்பிட போது அவன் ஏதோ கொஞ்சம் தெரியாம பேசிட்டான், தீ சொல்லி சொல்றான். அவன் ஏதோ தெரியாம சில வார்த்தைகளை பேசிட்டான். நான் இதுதான் பண்ணேன், அதுதான் பண்ணேன், வேணுட்டு பண்ணேன், கொஞ்சம் அவசரப்பட்டு கோர்ட்ல ஏதோ பேசிட்டான். அப்ப அந்த போலீஸ் சொல்றாங்க, ஸ்பீட் லிமிட்டை மீறினதுக்காக கூட நாங்கள் உங்களை மன்னிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் பேசுனதுல தகாத வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்க, தூஷமா பேசுனீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் ஃபைன் போட அரெஸ்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்ல பொழுது அந்த மனுஷன் சொல்ல முடியுமா? என் வார்த்தையை போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன விட்டுடுங்கன்னு சொல்ல முடியுமா? சரி, அவனும் அவன் வார்த்தையை ஒண்ணுதான். இஸ் தட் ரைட்? நீ உன் வார்த்தையை ஒண்ணுதான். ஆகவே தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பிரிக்க முடியாது. ஆகவே இயேசுவோட சொன்னார், நான் சொல்லிய வசனங்களை கேட்டு, நான் சொல்லிய வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது என்றார். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நித்திய ஜீவனை பெற்றிருப்பான். ஆனால் அவன் பரிசுத்தாவை தேவனுடைய வார்த்தையை விளக்க முடியாது. பரிசுத்தாவை பெற்றிருக்கிற எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்வான்.
செய்திருக்கார்கள் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது, நித்திய ஜீவனை பெற முடியாது. நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரே வழி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தெரியுமா சகோதரியே? ஆகவே விழித்து பெறுவதல்ல, கத்துவதல்ல, கதறுவதல்ல, கூக்குரலிடுவதல்ல, பாஷைகளை பேசுவதல்ல. When you believe, we baptize so many that don't believe. இன்னும் விசுவாசிக்காத நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ண அவசரத்துக்கு கடகடகடன்னு ஞானஸ்நானத்தை கொடுத்துருவோம். அப்படி நம்ம செய்ய முடியாது. முதலாவது அவங்களுக்கு வார்த்தை நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டும், வார்த்தை முன்வைக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு பேரில் அவர்களுக்கு விருப்பம் இருக்குமானால், இந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானா, இயேசுவினுடைய ஜீவியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானா, இல்லையா? அப்பொழுதுதான் அவர் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம ஞானஸ்நானம் கொடுத்ததால ரட்சிக்கப்பட முடியாது. தீர்க்க சொல்லப்பட we baptize so many that don't believe. பாஷையே பேசுவாங்க, வரங்கள் இருக்கும், ஆனா இன்னும் அவர்கள் வார்த்தை விசுவாசியாக இருப்பார்கள். அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்க பாஷையை பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே அறிவியல் பவுல் அவர்கள் கேட்டார், நான் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? சொல்ல நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் ஒழிய நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் வந்து தேவனை பிரியப்படுத்துகிற காரியம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும். பெரியமா சொல்றேன், nowhere in the Bible that you can pin a man down because he does this that he is a Christian. வேதத்தில் எங்கேயுமே இந்த காரியத்தை இவன் செய்ததினாலே இவன் கிறிஸ்தவன் என்று எங்கேயுமே கிடையாது. இந்த காரியத்தை செய்ததினாலே, நம்முடைய காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் கிறிஸ்தவர்களாக முடியாது. He is a Christian because he believes. தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதன் மூலமாய்த்தான் ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எதுக்காக அவர்கள் இந்த காரியம்? எதுக்காக நீங்க சொல்றீங்க? பிரதர் சிஸ்டர், நிறைய பேர் நீங்க பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் விசுவாசிக்கிறீங்க, நிறைய பேர் நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள், பரிசுத்தாவை பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள், பரிசுத்தாவை பெற்றதாய் சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாகவே ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், உண்மையாகவே பரிசுத்தாவினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அநேக வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறார்கள். அநேகர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. நிச்சயமாக இந்த கடைசி காலத்தில் நம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்பவன் தான், வார்த்தை ஏற்றுக்கொள்பவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். And his own life bears the fruit of the Spirit no matter what he does. அவன் என்ன செய்தாலும் எந்த காரியத்தை செய்கிறான் என்பதெல்லாம் காரியம் அல்ல. அவனுடைய சொந்த கனிகள், அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற கனிகள் அவன் யார் என்பதை நிரூபிக்கிறது. அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை, அவனுடைய சிந்தையில் இருக்கிறதான எண்ணங்கள், அவனுடைய சொந்த ஜீவியம் அவன் யார் என்பதை நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்வதனால் அல்ல, நீ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாயா? தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றியா? அப்ப அது உனக்கு கிரியில வெளிப்பட வேண்டும். கிரியில்லாத விசுவாசம் சத்ததா இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தெரியுமா சகோதரியே, வாசிப்பாராக. ஆகவே தொடர்ந்து நாம் நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக முன்னேற வேண்டும். நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக தொடர்ந்து தேவனோடு நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தீர்ப்பு சொல்லும் பொழுது God's church is constantly moving on. ஜீவனுடைய சபை தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது, முன்னேறி கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார்கள். தேவன் அவர்களை நடத்தி கொண்டே இருந்தார். விடாந்தரத்தில் அவர்கள் எங்குமே நிற்கவே இல்லை. ஆகவே சபையானது லூதரை விட்டு முன்னேறி வெளியே வந்தது, லூதரை விட்டு வெளியே வந்து முன்னேறினது, வெஸ்லியை விட்டு வெளியே வந்து முன்னேறினது, பெந்தேகோஸ்தை விட்டு வெளியேறி முன்னேறினது. சபையானது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? Because everlasting life is moving on. See, you get it because you believe on the Lord Jesus Christ. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நீ தொடர்ந்து நித்தியமாக தேவனோடு முன்னேறி கொண்டே இருக்கிறாய். உனக்கு எங்கேயுமே ஸ்டாப்பிங்கே கிடையாது, எங்கேயுமே நிற்கவே முடியாது. இந்த காரியத்தை செய்து நீ மன திருப்தி கொண்டு நான் தேவனுக்காக இதை செய்து விட்டேன், இதை விட்டு விட்டேன் என்று திருப்தி கொண்டு இருக்க முடியாது. சுயநீதி உடையவனாக, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் உடையவனாக நீ இருக்க முடியாது. நித்திய ஜீவன் என்பதை தொடர்ந்து பாருங்க முன்னேறி கொண்டே இருப்பது. Everlasting life is
மூவிங் அண்ட் மூவிங் ஆன், தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பது. உடைய ஜீவியத்தில் நீ அதை பெற்றிருக்க வேண்டும் சிஸ்டர். எங்கேயுமே நிலையில் இருக்காத. நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன், நிலையில் இருக்காத, அங்கே நிற்காத. நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டேன், நிற்காத. ஜெபிக்க ஆரம்பித்த நிற்காத. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு, தாழ்மையா இரு. தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து தாழ்மையை ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இங்க 2 காரியங்கள் தான் உண்டு. ஒன்று பிலீவர், மற்றொன்று அன்பிலீவர். விசுவாசி அவிசுவாசி 2 காரியம் தான். விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் விசுவாசியாத பொழுது ரட்சிக்கப்பட முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதனால், விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அவசரம் இடத்தில் அன்பா இருக்கிற கை கொள்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் விசுவாசிக்க முடியாது சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தையை ஜீவிக்க முடியல. அப்ப நீங்க விசுவாசிகள்னா எந்த விசுவாசிகள்? எதை விசுவாசிக்கிறீர்கள்? எதை பெற்றிருக்கிறீர்கள்? எதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஜீவிதத்தில் இந்த நிதானிக்க வேண்டும். ஆகவே புகை பிடிப்பது, குடிப்பது, புறம் பேசுவது இது பாவம் கிடையாது. ஆனா பாவத்தின் தன்மைகள். எந்த ஒரு மனுஷன் அதை செய்யும் பொழுது இஸ் an unbeliever, அவன் அவிசுவாசி. அவிசுவாசிக்கிற காரியத்தை செய்வான். அதே சமயத்தில் ஆவின் கனிகளோடு ஒரு மனுஷன் ஜீவிக்கும் பொழுது அன்போடு, சமாதானத்தோட, இச்சையடக்கத்தோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட ஜீவிக்கும் பொழுது நீங்க பாருங்க, அது பரிசுத்தாவின் கனியா இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றவன் அப்படியே அவன் ஜீவிப்பான். ஆனால் நாம் இதை உள்ள எதையுமே பெறாம அதை செய்ய முயற்சி பண்ணா, வெளியில மட்டும் அதை காமிக்க முயற்சி பண்ணா, we will be hypocrite. ஆகவே உள்ள என்ன இருக்கிறதோ அதை நாம் வெளியே காண்பிக்க வேண்டும். முதலாவது வெளியே காண்பிப்பதற்கு முன்பாக உள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளே பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். உள்ளே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது ஒன்று மாத்திரமே வழியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எந்த வார்த்தை? ஏதாவது வார்த்தையை கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறது கிடையாது. அவன் விட்டு உலகமில்லை, உன்னை கைவிடுவது, அதே ஒரு வார்த்தையை வச்சு இருக்கிறது கிடையாது. மனுஷ அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான். ஆகவே எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், எப்போது பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், எப்போது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே. முதலாவது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளாமலே அதை பாவனை செய்வதல்ல. You receive the life when you believe. ஆகவே வேதத்தில் ஒரே ஒரு பகுதி வாசிக்கலாம் சிஸ்டர். அவர் என்ன செய்யலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரமா? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சபித்த போது, அதற்கு முன்பாக அதே அதிகாரத்திலே 32வது வசனத்துக்கு பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவானிடத்திற்கு போனான். அந்த பரிசுத்தவானிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டையின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனியாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். எழுதும் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். விசுவாசத்தில் நான் செய்திருக்கிறேன் தானம் செய்வான். ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தரங்கே இயேசுவை செய்த அதே கிரியை பேதுரு அங்கே செய்தான். விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவர். உடனே அவன் எழுந்து நடந்தான். நடந்த போது என்ன சம்பவித்தது? லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்த அற்புதத்தை பார்த்து நாம் அப்படியே போல. நீங்க பாருங்க, தேவனோட அடையாளத்தை தரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க?
கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்படியே வாசிக்க தொடர்ந்து. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொக்கால் என்று அர்த்தம் கொள்ள தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்டில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடந்து வைத்தார்கள். அப்படியே 40வது வாசம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவன் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிரிழந்ததாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அநேகர் கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினார்கள். என்னுடைய இருக்கிறீர்களா? ஆகவே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் விளையாட்டிற்காக செய்கிற தேவன் அல்ல, பொழுதுபோக்கிற்காக தேவன் செய்கிற தேவன் அல்ல. தேவன் எல்லாவற்றும் நோக்கத்தோடு செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது இந்த மனுஷன் வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் அங்க திரும்பினார்கள். இந்த கடைசி காலத்தில் தேவன் அதே காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்கள் அதை குறித்து கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த ஊழியத்திலே கருத்து வேறுபாடு உடையவர்கள் அல்ல, அவர்கள் தேவனோடு கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். பின்லாந்துல மருத்துவ குழந்தையை விட அவர்கள் உயிரோடு எழுப்பின பொழுது இட் வாஸ் நாட் அ மென்டல் தெரபதி. அது விதமாக மென்டல் தெரபதி என்று சொல்லப்படுவதான ஒரு காரியம் அல்ல. அது சிந்தையோடு விளையாடுகிறதான காரியம் அல்ல. அவர் கோமால இருந்திருப்பாருப்பா, அப்படியே என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு எழுந்திருப்பாரு, ஏதோ தற்செயலாக இல்ல பிரதர் சிஸ்டர், அப்படியா நீங்க அதை அவிசுவாசமா பேசுகிறீர்களா? நிச்சயமாய் பாருங்க, அதோடு நீங்கள் கருத்து வேறுபாடு உடையவர்களா இருக்கிறீர்கள். அந்த ஊழியத்தோடு அல்ல, அதை செய்த தேவனோடு நீங்கள் கருத்து வேறுபாடு உடையவர்களா இருக்கிறீர்கள். விசுவாசிகள் இந்த அடையாளம் பின்தொடரும். பேதுரு செய்தது பரிசுத்தாவின் வல்லமை என்றால் வெணம் செய்தது அவருடைய வல்லமை அல்ல, அதே பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் அந்த குழந்தை அவரோடு எழுப்பினார். இதை ஜனங்கள் காணும் பொழுது அதை குறித்து விசுவாசிக்காமல் அவிசுவாசிப்பானால் நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து போய்விடுவீர்கள். ஏனென்றால் அதை செய்த சர்வ வல்லமை தேவனை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. Is that right? Yes. Sister. ஆகவே நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி என்ன? விசுவாசிப்பது. நீ மோசேயை விசுவாசிக்கலாம், நீ எலியாவை விசுவாசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம். ஆனா இந்த மணி நேரத்திற்காக ஒரு செய்தியாளரை அனுப்பி தேவன் அவனை உறுதிப்படுத்தும் பொழுது ஒரு இருதயத்தை ஏற்க தவறினால் நீ நித்திய ஜீவனை ஏற்க தவறுகிறாய். தேவனுடைய ஊழியக்காரர் முட்டாள் கிடையாது சிஸ்டர். இஸ் நாட் அ ஃபூல், இஸ் நாட் அ கிளவுன். அவர் ஜோக்கர் கிடையாது, அவர் பொழுதுபோக்கு சாதனம் கிடையாது, எல்லாரும் என்டர்டெயின் பண்றதுக்கு. அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. அதை நீ கேள்விப்படும் பொழுது, அதில் காதில் கேட்கும் பொழுது, இதெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, அது அந்தி கிறிஸ்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அவிசுவாசங்கள் இருக்குமா சிஸ்டர், நீ நித்திய ஜீவனை பெற முடியாதவனா இருக்கிறாய். அப்படியான ஒரு எளிமையான நிலைமையில் இருக்கிறது சிஸ்டர். நீ இதை விசுவாசிங்களா? இயேசுவோட மக்கள் நீ எப்படி விசுவாசிப்ப? பேதுருவுடைய காரியங்கள் நடவடிக்கை, அப்போஸ்தலர் நடவடிக்கை எப்படி விசுவாசிப்ப? இயேசுவோட சொல்லுங்களே, என்னை விசுவாசிகள் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். Is that right? உலகமே அதை அவிசுவாசிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. பிரதர் சிஸ்டர், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் ஒழிய நாம் நித்திய ஜீவனை பெற முடியாது. நித்திய ஜீவனை பெறுவதற்கு, பரிசுத்தாவை பெறுவதற்கு விசுவாசமே வழியா இருக்கிறது. It shows our indifference towards God has determined what we are getting today. தேவன் இந்த கடைசி காலத்திற்கு என்ன தர வேண்டும் என்பதை
அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்தவராக இருக்கிறார். அவர் விளையாட்டுக்காக எதையும் செய்கிற தேவன் அல்ல. அவர் டிட்டர்மைன் பண்ணி டிட்டர்மினேஷனோட தீர்மானத்தோட இந்த காலத்துக்காக சில காரியங்கள் வைத்திருக்கும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நீ விசுவாசியா இருப்பாய் என்று ஏற்றுக்கொள்வாய். நீ நித்திய ஜீவனுக்கென்று நித்திய நோக்கத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவராக இருப்பாய் என்று ஏற்றுக்கொள்வாய். உள்ளே எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் உடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமானால் மிருகத்தை விளங்காமல் இதனை ஏற்றுக்கொள்வாய், இதை புரிந்து கொள்வார். It was not a mental salary. அது கோபம் என்ற காரியம் கிடையாது. அது தற்செயலாக நிகழ்ந்த காரியம் கிடையாது. ஒரு மனுஷன் அப்படியே எழுதினார். அவருக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டாங்க பிரண்ணனுக்கு. அதை பார்த்து அவங்க பேரை சொன்னார். அவரு அதை பார்த்து அவர் எங்கிருந்து வந்தார்னு சொன்னாங்க. பிரதர் சிஸ்டர் பாரு, அப்ப நீ எதை மறுதளிக்கிற காரண காரியங்கள் வந்து பாருங்க. காரியங்கள் ஆசிரிப்பாராக. இந்த கடைசி காலத்தில் விளையாட காரியத்தை தேவனுக்கு அளித்திருக்கும் பொழுது அதன் மேல் விசுவாசப்படாத இருக்க வேண்டும். அநேகர் இந்த அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த அற்புதங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கரெக்ட் தான், மாம்ச பலவீன பரிஸ்தாவினை பெற வேண்டும். இதனை விசுவாசித்தாலோடு நித்திய ஜீவனை பெற முடியாது சிஸ்டர். நிறைய பேர் சொன்னாங்க அக்கினி ஸ்தம்பத்தை நான் நேரில் பார்த்திருந்தா நல்லா இருக்கும், படத்துல பார்க்கல. சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த அக்கினி ஸ்தம்பத்தை நீ நேரில் பார்க்கறதை விட இந்த படத்துல பார்க்கறது தான் உத்தமம். எவ்வளவு இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த கேமரா படம் பிடிக்கவில்லை என்றால் இன்னைக்கு நம்மளால பார்த்துக்க முடியாது, நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஒருவேளை யாருன்னா நாங்க பார்த்துட்டு வந்து உனக்கு சொல்லியிருந்தா அதை ஏத்துக்கவே மாட்டோம். முதல்ல இவன் போய் உட்காந்துருப்பாருப்பா, இவர் போய் நீ போய் உட்காந்துருப்ப, அவர் ஏதோ பேசியிருப்பாரு. ஆப்டிக்கல் இல்யூஷன், ஒளியியல் மாயை, மாயையான ஏதோ ஒன்று நீ பார்த்துட்டு வந்து அதை நம்பிட்டு நீ வந்து பேசுறப்பா, அப்படிதான் நீ சொல்லியிருப்ப. இல்லட்டா இல்லாத ஒண்ண இருக்குதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த 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 சூழ்நிலையில அது இருக்குதுன்னு நீ நம்பிட்டு இருப்ப. எப்படின்னா, ஏதோ ஒரு நாள்ல யாரோ நம்ம மேல கோபப்பட்டிருப்பாங்க, அது மனசுல அப்படியே நின்றுடும். அது ஏதோ தெரியாம பேசியிருப்பாங்க, மனசுல அப்படியே நின்றுடும். ஆனா காலப்போக்கில் அவங்க இன்னசென்ட்டா இருந்தா கூட அவங்க பேர் எடுத்தாலே உனக்கு அவங்கள பத்தி என்னதான் வந்துடும். அவங்க அப்படிதான். ஏன்னா மனசுல என்ன தங்கிடுச்சு, அப்படியான ஒரு எண்ணம் தங்கி விட்டது. நான் சொல்லி புரிகிறதா? அக்கினி ஸ்தம்பம் அப்படியான நம்முடைய இருதயத்தில் தங்கின ஒரு காரியம் கிடையாது. எவ்வளவு இருக்கிறீங்களா பாருங்க, அவன் இல்லாத ஒரு காரியத்தை இருக்குது நம்பின்னு இருக்கிறான். அந்த ஆளு ஏதோ தெரியாம பேசிட்டாரு, இப்ப அவர் பேசுற ஆள் கிடையாது. நல்ல பொண்ணு என் கூட இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல புரியுதா பாருங்க. இப்ப அவர் உண்மையில இன்னசென்ட் தான். எத்தனை பேர் அவர் இன்னசென்ட் நிரூபிச்சா கூட இவன் மனசை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிதான். எத்தனை பேர் சொன்னாலும் நம்ப மாட்டேன், உன் மனசு அதை தங்கிடுச்சு. என் கூட இருக்கிறீங்களா? அக்கினி ஸ்தம்பம் ஒருவேளை அப்படி இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு எப்படி அவர் இல்லாத அந்த அந்த மனுஷனை குறித்து இல்லாத காரியத்தை தன் இருதயத்தில் அப்படியே பதித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படியான ஒரு காரியமாய் அக்னி ஸ்தம்பம் இல்லை. எவ்வளவு இருக்கிறீர்களா? ஏன்னா இல்லாத ஒரு காரியத்தை இருக்குதுன்னு மனுஷன் என்னுடைய இருதயம் நினைக்கலாம். இல்லாத ஒரு காரியத்தை இருக்குதுன்னு மனுஷனுடைய இருதயம் நினைக்கலாம், மனுஷனுடைய சிந்தை நினைக்கலாம். அதே சமயத்துல ஏதாவது ஒரு தரிசனம் போல ஒரு இல்லாத காரியத்தை இருக்கிறது போல நம்முடைய இருதயம் எண்ணலாம். அந்த மாயையான ஒரு காரியத்தை, அது மாயை ஆனாலும் ஓகே, அது வந்து அது எனக்கு அது இருக்குது நான் நம்புறேன். மனுஷனுடைய கண்களுக்கும் மனுஷனுடைய இருதயத்திற்கும் இப்படியான காரியங்கள் இருக்கலாம். ஆனா கேமராக்கு இதுல எதுவுமே கிடையாது. இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கேமரா படம் பிடிக்காது. ஆப்டிக்கல் இல்யூஷனை கேமரா படம் பிடிக்காது. அப்ப எதுனா ஒண்ணு இருந்தா தான் கேமரா அதை படம் பிடிக்கும். எவ்வளவு இருக்கிற அதனால அந்த அக்கினி ஸ்தம்பத்தை நேரா பார்த்ததை விட அந்த புகைப்படத்தில் பார்க்கறது தான் ரொம்ப உத்தமம், ரொம்ப சரியான காரியம். ஆனா ஏன்னா இல்லாத எந்த ஒன்றையும் கேமரா படம் பிடிக்காது. அங்க அது உண்மையில அந்த ஒளி இறக்கிக்க மேற்பட்ட ஒளி இருந்ததுனால கேமரா அதை படம் பிடிச்சது. இஸ் தட் ரைட்?
ஹalleluya. ஆகவே நாம ஒன்றும் விதமாக இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கப்படவில்லை பிரதர்ஷன் வெளிச்சம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எல்லா அவிசுவாசங்களையும் எந்த ஒரு சிறு அவிசுவாசம் மனவாட்டி அணுகாதவாறு தேவன் எல்லா அவிசுவாசத்திற்கும் அவர் விடை வைத்தவராய் இருக்கிறார். That right? நீ செய்வதெல்லாம் only believe. நீ விசுவாசிக்க மாத்திரம் செய்ய வேண்டும். எந்த அவிசுவாசம் அதுக்கு வந்தாலும் எவ்வளவு காரியம் வந்தாலும் பிரதர் சிஸ்டர் நீ விசுவாசிக்க மாத்திரம் செய். Only believe. All things are possible. விசுவாசிக்காவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது. விசுவாசிப்பது ஒன்று மாத்திரமே நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழியாக இருக்கிறது சிஸ்டர். We are going to receive divine judgment. The whole world is shaking right now under the impact of the on-creeping judgments. வரப்போகத்தான நியாய தீர்ப்புக்கு வருவதற்கு முன்பாக உலகமானது அசைந்து கொண்டிருக்கிறது, நடுங்கிக் கொண்டிருக்கிறது. வரப்போகத்தான நியாய தீர்ப்புக்காக உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது, கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. It's shaking right now for the on-creeping judgment. இந்த மணி நேரத்திலே அந்த நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்வதற்கான எல்லா உத்தரவாதத்தையும் அடையாளத்தை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். விசுவாசிக்க மாத்திரம் செய். பூமி உடைய சரீரமான சிஸ்டர் பாவியான மனுஷனை கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's right now your body. It's right now in the hands of wicked, sinful, hell-bound men. Your destination of this earth's journey, I said earth's journey, is left to the hands of the wicked and sinful men. இந்த பூமிக்குரிய உடைய முடிவு. Is that right? உடைய சரீரம், இந்த பூமிக்குரிய ஜீவியம் பாவியான பொல்லாத மனுஷனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வேணா அணுகுண்டு வெடிக்கலாம், எப்பொழுது வேணா யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம். எப்பொழுது பாருங்க பயம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பொல்லாத மனுஷன் அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட உடைய சரீரம், இந்த பூமிக்குரிய உடைய பிரயாணம், பூமிக்குரிய ஜீவியம். You better watch where your soul's destination is pledged for. உடைய ஆத்மா, உடைய சரீரம் பூமிக்குரிய பொல்லாத மனுஷனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உடைய ஆத்மா எங்கே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ உறுதி செய்ய வேண்டும் சிஸ்டர். பரலோகத்தில் தேவனுடைய ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா உள்ளத்தில் உண்டா? எனது விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன நடக்குது அடுத்தது வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதலில் வாசிப்போம். வித்தியாலய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, கொர்நேலியு தரிசனத்தை கண்டு தேவனுடைய தரிசனத்தை கண்டு பேதுருவை தன்னிடத்தில் அவன் கொண்டு வர வேண்டும் என்று அந்த தூதனால் கட்டளை பெற்றான். அப்பொழுது 100க்கு அதிபதி தன்னை போர் சேவகர்கள் தேவபக்தி உள்ள 2 பேரை அவர் அனுப்பி, பவுலை இங்க கூட்டிட்டு வாங்க, பேதுருவை இங்க கூட்டிட்டு வாங்க, அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி தேவதூதன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் சொல்லி அனுப்புவார். இவங்க 2 பேர் போயிடுவாங்க. அதே சமயத்துல இந்த பேதுரு ஒரு வீட்டில் அவர் தங்கி இருப்பார். ஒரு வீட்டில் தங்கி அவருமாக ஜோப் பண்ணி கொண்டிருப்பார். அவர் அப்படியே நீங்க வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே 7 முதலாய் வாசிப்பார். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சவர்கள் தேவபக்தியில் ஒருவனும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரத்தை சொல்லி அவர்களை யோபா பட்டணத்துக்கு அனுப்பினான்.
அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் பண்ணும்படி பேதுரு மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அவன் சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, கவனிக்கிறீர்களா, அவன் பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். பசி அடைந்து சாப்பிட மனதாக இருக்கிறதான் அந்த பேதுரு மேல் வீட்டில் ஏறி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பசியாக இருக்கிறான். அவர்கள் அவனுக்கான உணவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறீர்களா? ஆமென். நிச்சயமாகவே நீதி நிமித்த பசுதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். ஆமென். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்காக பசுதாக உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிவார். அதுக்கான ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். அதுக்கான அச்சாரத்தில் அளித்திருக்கிறார். தெரியுமா சொல்றவரே, மரித்த குழந்தையை ஏற்கனவே 3 அல்லது 4 நாட்கள் கழித்து தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். இட் வாஸ் லைக் a ப்ரீ அரேஞ்ச்மெண்ட். உனக்கு தேவன் அளித்த ஒரு முன்கூட்டிய ஆயத்தம், உடைய உயிர்த்தெழுதலுக்கான ஒரு அச்சாரம். அந்த சிறு குழந்தை தேவன் உயிர் எழுப்பி இருப்பாரானா உன்னுடைய சரீரங்களை குறித்து என்ன? நம்முடைய உயிர் தழுதலுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ப்ரீ அரேஞ்ச்மெண்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? தேவன் விதமாக அந்த ஊழியத்தை பிரேயர் லைன்ல அநேக வியாதிகளை சுஸ்தமாக்கினது உண்டானால் இட் வாஸ் லைக் a ப்ரீ அரேஞ்ச்மெண்ட். இந்த பூச்சி பிடித்த குடரத்தை தேவன் மறுரூபமாக்க போகிறார். இந்த சரீரத்தின் ஆவியத்தை அவரால் சுகமாக்க முடியும் என்றால் இந்த முழு சரீரத்தை அவரால் மறுரூபமாக்க முடியும். தேவனுக்கு சுகப்படுத்த உனக்கு விசுவாசம் என்ன? உயிர்த்தெழுதல் உனக்கு விசுவாசம் அர்த்தம். ஒரு சரீரத்தின் அவயத்தை தேவன் சுகப்படுத்துவார் நீ விசுவாசிக்கிறா, உடைய முழு மண்ணுக்கு போக இந்த முழு சரீரத்தை மகிமையின் சரீரமாக எப்படி மறுரூபமாக்குவார் நீ விசுவாசிக்க முடியும். Is that right? பாருங்க, பேர் பசியா இருந்தா அவனுக்கு தேவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைத்தார். உண்மையாகவே நீ உயிர்த்தெழுதல் நம்பிக்கையுடையவனாக இருப்பாயானால் உன்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை நீ விசுவாசிப்ப. சிங்காண்ட மரித்த குழந்தை தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பின போது அதை விசுவாசிப்ப. அல்லேலூயா. அந்த வியாதியஸ்த தீர்க்கதரிசி சுஸ்தமாக்கின பொழுது அதெல்லாம் நம்பிக்கையில் அதெல்லாம் விசுவாசிக்கணுமா? எனக்கு எல்லாம் நம்பிக்கை வர மாட்டேங்குது. இல்ல அப்படி செய்ய மாட்டேன். நீ அதை விசுவாசிப்ப. ஏன்னா அது யாருக்கான முன் அரேஞ்ச்மெண்ட், யாருக்கான ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்? அது உனக்கான ப்ரீ அரேஞ்ச்மெண்ட். இனம் இனத்தை ஆழத்தை அடையாளம் கண்டு கொள்ளும். அவர் பாருங்க, அவன் பசியா இருந்தான், அவனுக்காக உணவை ஆயத்தம் பண்ணான். அவனுக்கு என்ன தேவையோ தேவன் அதை செய்தான். நமக்கு என்ன தேவை தேவன் அதை செய்பவராக இருக்கிறார். இதெல்லாம் இல்லைன்னா எப்படி உயிர்த்தெழுதல் விசுவாசம் முடியாது சிஸ்டர். இந்த வைர வசனம் உனக்கு கட்டுக்கதையா போயிடக்கூடாதுன்றதுக்காக தேவன் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தேவன் நமக்கு அளித்தார். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு பிலீவ் தட். அதை விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் அதுக்கான உணவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தங்கத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். ஊரும் பிராணிகள் காட்டு மிருகங்கள் எல்லாமே அதில் இருக்கிறதே பேதுரு கண்டார். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிக்கிறதில்லை என்றான். தீட்டும் அசுத்தமாய் இருக்கிறதான யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிக்கிறேன். அவன் ஒரு யூதன். எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று அவன் நன்றாக அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவன் விதமாக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக சரி செய்து வந்தான். அவன் சொல்றான், தேவனே தீட்டுள்ள இதை நான் புசிக்க கூடாது. அப்ப தேவன் சொல்றார், அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஒரு சத்தம் உண்டாயிற்று. மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. மூன்றாம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நல்லா கவனிக்கிறீர்களா? தேவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தராரா? அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யறாரு சிஸ்டர். இஸ் தட் ரைட்? ஏன்னா இந்த கொர்நேலியு அவன் ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு புறஜாதி. இஸ் தட் ரைட்? இந்த பேதுரு அவன் ஒரு யூதன். அவனுடைய மென்டாலிட்டி பாருங்க, ஆண்டவரே இதெல்லாம் நான் புசிக்க கூடாது. அவன் இன்னும் அந்த எண்ணத்திலே அவன் இருக்கிறான். யூதர்கள் புறஜாதியோட சம்பந்தம் கலவ மாட்டார்கள். ஏற்கனவே பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒருவேளை அந்த தரிசனத்தை தேவன் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்கூட்டியே பண்ணலன்னா பேதுரு அந்த வீட்டுக்கே போயிருக்க மாட்டார்.
முன்கூட்டியே தேவன் பாருங்க அந்த காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறார். தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் பிரஜாதியார் மீது பட்சமுள்ளவராக இருந்தார். நம்மை குறித்தவர் நம்முடைய சிந்தை வைத்திருந்தபடினாலே இந்த சுவிசேஷமானது பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கொர்நேலியுவுக்கான ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் தேவன் செய்தார். தரிசனம் கண்டு முடித்த மாத்திரத்தில் உடனே யாவரா கொர்நேலியை அனுப்பின ஆளுங்க வராங்க. பேதுரு தேடி கொண்டிருக்கிறோம். நீ தான் பேதுருவா? நான் தான் பேதுரு. என்ன விஷயம்? இந்த மாதிரி இங்க 100க்கு அதிபதி அவர்கள் தேவதூதனாலே கட்டளை பெற்று உங்களை கூட்டினவர் படி அழைத்து அனுப்பினார். வயசத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணலன்னா பேதுரு அவங்க கூட போயிருக்கவே மாட்டார். தேவன் மறந்தவராக இருக்கிறார். தேவன் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த சுவிசேஷம் நம்ம இடத்தில் வருவதற்கு எல்லா ஆயத்தத்தையும் நமக்கு செய்து கொடுத்தார். எல்லாத்தையும் சொன்ன அதை ஒரு மனுஷன் தேடுறாங்க. சொன்ன மாதிரி வந்தாங்க. ஒன்று பேர் கூட போனாங்க. போன மாத்திரத்துல சம்பவித்தது வாசிப்போம். அவங்க அதை வீட்டுக்கு போறாங்க. நேர்குறையாக இருக்கிறபடினால 27ஆம் வசனம் வாசிப்போம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் பேதுரு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியோட கலந்த அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது சொல்ற பாருங்க. அந்நிய ஜாதியோட கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தமாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் கவனிக்கிறீர்களா? எந்த மனுஷன் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் என்றும் நான் சொல்லாதபடிக்கு, அசுத்தன் என்றும் பேதுருவாகிய நான் சொல்லாதபடிக்கு தேவனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் ஹல்லேலூயா. தேவன் கரெக்டா நேரத்தில் செயல்படுகிற தேவன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தரிசனம் வந்திருந்தா கூட கொர்நேலியு வீட்டுக்கு போயிருக்க முடியாது. ஏன் கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு? ஏன்னா கொர்நேலியு வீட்டுக்கு ஒரு மகத்தான காரியம் சம்பவிக்க போகுதாங்க. இஸ் தட் ரைட்? மகத்தான கருத்தை தேவன் செய்தாக வேண்டும். கொர்நேலியு வீட்டில் தேவனை நான் நேசிக்கிறேன் சிஸ்டர். நிச்சயமா நான் அவரை நேசிக்கிறேன். எல்லாத்தையும் அவர் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலரின் நடபடிகள், அது அப்போஸ்தலர் நடபடிகள் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனவாட்டியின் ஊழியத்திலே, நம்முடைய ஜீவியங்களிலே நாம் ஏதோ ஒரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. அப்போஸ்தலர் காலம் மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. பவுலின் உபதேசம் பிதாக்களுடைய நமக்கு திரும்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் பிதாக்களுடைய இருதயத்துக்கு ஒப்பாக அந்த விசுவாசத்துக்கு திரும்பப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அப்போஸ்தலர் காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ் தட் ரைட்? முன்கூட்டியே எல்லா ஆயத்தையும் தேவன் செய்திருந்தார். தேவன் இரக்கத்திற்கு நான் நன்றியுடன் நான் இருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்ல பாருங்க. தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். கேட்கிறான், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அப்போ கபில சொல்ல, தேவனுடைய பிதாவே, பேதுரு உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவான், அதை நீ கேளு. இஸ் தட் ரைட்? உலகத்துக்கு இருக்கு. கொர்நேலியு எப்படிப்பட்டவர்? ஒரு அருமையான நபர், ஒரு இனிமையான நபர். அவன் எப்படிப்பட்டவர்? அது அந்த அதிகாரத்தின் முதல்ல 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நபர். ஆனால் இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்னும் நித்திய ஜீவன் பெறல. ஆனா தேவ பக்தி உள்ளவன், தர்மங்களை செய்தவன், குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுகிறவன். எல்லாம் நடந்தா போதாது, தான தர்மங்களை செய்தா போதாது, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவனுடைய தான தர்மங்கள், அவருடைய உண்மை உத்தமம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. உடனே தேவன் தூதன் எப்பா அவருடைய நல்ல காரியங்களுடைய உண்மை உத்தமம் உடைய தேவ பக்தி தேவனுடைய சமூகத்தை எட்டினதினாலே தேவன் உனக்கு ஒரு காரியத்தை அளிக்க விரும்புகிறார். அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக நீ யாரை கூப்பிட்டு அனுப்ப? பேதுரு அழைத்து வா. இஸ் தட் ரைட்? என்னோட இருக்கிற சிஸ்டர்
அவன் எல்லாவற்றையும் செய்தும் கூட ஒரு மகத்தான மிக முக்கியமான காரியத்தை எழுந்து விட்டிருந்தான். அதை தேவனுக்கு கொடுப்பதற்காக பேதுருவிடத்துல பேசி கொர்நேலியு வீட்டுக்கு போக சொன்னார். இப்ப கொர்நேலியு சொல்றான், நான் எல்லாத்தையும் செய்தேன், ஆனா நான் ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து பேதுருவை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவன் சொன்னதா சொன்னாலும் கேளுன்னு சொன்னாரு, அதனாலதான் அவன் கூப்பிட்டேன். என்னோட இருக்கிறீங்களா? இந்த செய்தி நீ ஏற்றுக்கிட்ட சும்மா ஏற்றுக்கல பிரதர் சிஸ்டர். இந்த செய்தி உன்கிட்ட வந்து சும்மா வரல, எல்லாமே தேவனுடைய செயல், எல்லாமே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியை. நீ சும்மா இங்க வந்துடல, முன்கூட்டியே தேவன் எல்லா ஆயத்தத்தையும் செய்தார். உன்னுடைய உண்மையை மொத்தத்தையும் தேவன் உலகத்தோடு ரொம்ப அறிந்தவராக இருந்தார். இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் உனக்கு உண்டு என்பது தேவன் அறிந்தபடியினாலே இந்த செய்தியை எடுத்து கொண்டு வருவதற்கான எல்லா காரியத்தையும் தேவன் செய்தார். கொர்நேலியு ஒரு பக்கம் கொர்நேலியுடைய தேவன் பேசினார், இன்னொரு பக்கம் பேதுரு கூட தேவன் பேசுறார். எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பார்த்தீங்க? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? தேவனுடைய கிரியை உங்களால் காண முடிகிறதா? பேதுரு வந்துட்டார். உண்மையிலே உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைத்தருளப்பட்டது என்றால், உண்மையிலே உன்னுடைய ஜெபங்கள் தேவனத்தில் கேட்கப்பட்டது என்றால், கொர்நேலியு பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வது. கொர்நேலியு எந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட? அப்படியே வாசிங்க 33வது வசனம். அந்தபடியே நான் உடனே உங்களிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்ல காரியம். தேவனாலே உனக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு. கவனிக்கிறீர்களா? தேவனாலே கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு. அந்த ஒரு முக்கியமான வார்த்தையை விட்டார். தேவனாலே உமக்கு, தேவனாலே பேதுருவுக்கு, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல பேதுருக்கிட்ட தேவன் ஸ்பெஷலா ஏதோ கொடுத்து கட்டளையிட்டு இருக்கிறார். Peter was commissioned by God. பேதுரு நிச்சயமாக தேவனால் கட்டளை பெற்றிருந்தார். அதை கேட்கும்படிக்கு தேவதூதன் நீ கேடு, பேதுருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. Is that right? தேவன் சார் கொர்நேலியுவை தேவன் அப்படியே வழிநடத்தது உண்டானா, இன்றைக்கும் தேவன் அப்படியாக ஜனங்களை வழிநடத்த கடமைப்பட்டு இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை, இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு காரியத்தை வேற விதமாக செய்கிற தேவன் அல்ல. ஒரே காரியத்தை ஒரே விதமாக எந்த தலைவரையா இருந்தாலும் சரி அந்த தலைவருக்கு அப்படியாக செய்கிற தேவன் அல்ல. கொர்நேலியு பாருங்க, தேவன் சொன்னாரு, உடனே அதை அசட்டை பண்ணல. தேவன் சொன்ன வண்ணமாகவே பேதுருவை கூப்பிட்டு அனுப்பினார். ஐயோ பேதுருவா, அவன் யூதன்பா, அவனெல்லாம் கூடாதப்பா, அந்த பாஸ்டர் மோசமானவர்ப்பா, அவர் வார்த்தையை பேசுவாரு, அவர் அந்தி கிறிஸ்து, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி தேவன் சொன்னார், நான் பேதுருவை கூப்பிடணும்னு சொன்னா கூப்பிடுவேன். கொர்நேலியு கூப்பிட்டார். பேதுருவை பாருங்க, நீ அந்த வீட்டுக்கு போயாக வேண்டும் என்று தேவன் தரிசனத்துல பேதுருவுக்கு அவர் கட்டளையிட்டார். ஓ, தேவனுடைய கிரியை மிக ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமான தேவன் அவர் இருதயங்களோடு இடைப்படுகிற தேவன். உடனே பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். நீதி நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. வார்த்தை நீதி செய்கிற, வார்த்தையை நீதிபடி ஜீவித்து அதை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் 3ஆம் நாளிலே அவர் குடும்ப சிலுவையில் எழுந்தாங்க. 3ஆம் நாளில் தேவன் எழுப்பினார். எல்லாத்தையும் அவர் அப்படியே அந்த சுவிசேஷம் வீட்டில் போய் வாசிக்கிறார். சிஸ்டர் என்ன நடந்தது பாருங்க, அவர் என்ன பிரசங்கித்தார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர்களுக்கு பிரசங்கித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அவர்களுக்கு பிரசங்கித்தார். பழைய ஏற்பாட்டின் யெகோவாவை, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கித்தார். பிரசங்கித்த பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அவருடைய நாமம் என்பது என்ன? அவர்களுடைய நாமம் அல்ல,
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் அல்ல, அவருடைய நாமத்தினாலே. அவர் யார்? அந்த அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். நான் சொல்றேன் கூட பேதுரு சொல்லல, அவன் கர்த்தருடைய சீஷன். ஆனா நான் சொல்றேன்னு சொல்லவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்காங்க, அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், எதை கேட்டவர்கள்? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர். பேதுரு கட்டுக்கதை பேசல, வசனத்தை. Is that right? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. அந்த நாமம் என்ன? சிஸ்டர், நம்ம நினைக்கிறோம் பேப்டிசம் எடுத்த பிறகு பரிசுத்தாவி கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்க பாக்குறீங்களா, அவங்க ஞானஸ்நானமே பெறல, அதுக்கு முன்னாடி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவி ஞானஸ்நானம் பெறுவதனால அல்ல, பரிசுத்தாவி ஞானஸ்நானம் பெறுவதனால் மாத்திரம் அல்ல, பேதுருவின் வசனத்தை அவர்கள் கேட்டு அதை அவர்கள் விசுவாசித்தார். அதனால அவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சிஸ்டர், அங்க பாருங்க, அந்த வசனத்தை கவனிப்போம். 44 வசனத்தை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அந்த வசனத்தை கேட்டான். அதை விசுவாசித்தவன் எவனோ அவன் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டான். ஞானஸ்நானம் பெற்றும் கூட இன்னைக்கு அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, கேட்டால் விசுவாசிப்பதில்லை. நீ விசுவாசிக்கவில்லை என்றால் பரிசுத்தாவை பெற முடியாது. நீ ஞானஸ்நானம் பெற்ற பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் நீ விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? கொர்நேலிய வீட்டிலே கொர்நேலியும் அவனோடு இருந்த அனைவரும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்டார்கள், வேறுடைய பிரசன்னத்தை கேட்டார்கள். அது சத்தியம் என்று நம்பினார்கள். கர்த்தரை மெய்யான தேவன் என்று நம்பினார்கள். அவர் மூவர் அல்ல, ஒருவர் என்று அவர் விசுவாசித்தார்கள். அப்பொழுது அவர் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார்கள். Is that right? Hallelujah. அவர் பரிசுத்தாவியை நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி எது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமே வழி. அது ஒன்று மாத்திரமே வழி. முதலாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவர் விசுவாசித்தாங்க, பரிசுத்தாவி இறங்கினார். அப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாங்க. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி நமக்கு வரல. காரணம் என்ன? நமக்குள்ளாக பரிசுத்தாவின் கிரியைகள் வரல. காரணம் என்ன? இன்னும் நாம் தேவனுடைய வார்த்தை முழுமையை விசுவாசிப்பதில்லை. நம்முடைய இருதயத்திலே நங்கூரமிடப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். சிஸ்டர், a man known by his character. A man's character is known by his words. ஒரு மனுஷனுடைய குணலட்சணம் அவருடைய கிரியையிலே வெளிப்படுவதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன செய்யறானோ அவருடைய குணலட்சணத்தை, அவருடைய கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கலாம், அவருடைய கிரியை வச்சு. God shows his character by his works. தேவன் தன்னுடைய குணலட்சணத்தை தன்னுடைய கிரியின் மூலமாக அவர் காண்பித்தார். ஆமென். இந்த சூரியனை நீங்கள் காணும் பொழுது, இந்த சந்திரனை நீங்கள் காணும் பொழுது, இந்த உயர்ந்த மலை, ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளை காணும் பொழுது, அது எல்லாமே தன்னுடைய குணலட்சணங்களாக இருக்கிறது. தன்னுடைய குணத்தை, தன்னுடைய சுபாவத்தை கிரியிலே தேவன் பிரதிபலித்தார். அந்த வண்ணமாக எந்த ஒரு மனுஷனுமே தனக்குள் என்ன கேரக்டர் இருக்கிறது என்பதை தன்னுடைய கிரியின் மூலமாக நிரூபிப்பவனா இருக்கிறார், வெளிக்காண்பிப்பவனா இருக்கிறார். உனக்குள்ளாக வார்த்தை மேலான விசுவாசம் இருக்கவனால் அதனுடைய கிரியை வெளிப்படும். ஒருவேளை உன்னுடைய அறிவு கூர்மை, புத்தி கூர்மை வைத்து செயல்படுவனா இருந்தால் உன்னுடைய கிரியைகள் அதில் வெளிப்படும். தேவனை நீ முன்வைக்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை முன்வைக்க மாட்டேன். பிரதர் சிஸ்டர்,
think சொல்லும்போது we try to mix the intellectual with the supernatural. இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தோட அறிவு கூர்மையை நாம் கலக்கிறோம். இது அந்த பரிசுத்தாவியை பெறுவது என்பது, நித்திய ஜீவனை பெறுவது என்பது இயற்கைக்கு மேம்பட்ட காரியம். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் ஒளியை பெற முடியாது. நீ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதோடு நீ அறிவு கூர்மையை கலக்க கூடாது. ஓ, நான் இப்படி செய்வேன், இதை செய்வேன், சபைக்கு போனால் போதும், சபைக்காக செய்வேன், உழைப்பேன். இல்லை, அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய புத்தி கூர்மையை யோசிக்காது, பயன்படுத்தாது. அதனால சாலமோன் எழுந்தார், உன்னுடைய சுய புத்திகளில் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை. நோவா விசுவாசத்தினாலே நடந்தார். எந்த விசுவாசம்? தேவனுடைய வார்த்தை விசுவாசம். மோசே விசுவாசத்தினால் நடந்தார். எந்த ஒரு பரிசுத்த விசுவாச வீரர்கள், எந்த வீரர்களுமே எவ்வித வாசிக்கிற விசுவாச வீரர்கள் தன்னுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தவில்லை. அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். நான் அநேக காரியங்கள் உண்டாங்க. அவர்கள் அறிவு கூர்மையை பயன்படுத்தவில்லை. உன்னுடைய சொந்த அறிவு கூர்மை நீ புறத்தள்ளினால் ஒழிய நீ தேவனுடைய இயற்கைக்கு மேம்பட்ட பரிசாவை பெற முடியாது. அவைகள் ஒன்றுக்கொண்டு எதிரானது. விசுவாசத்திற்கு அறிவு கூர்மை எதிராக இருக்கிறது. கல்வியும் இந்த விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறது. ஒரு பைபிள் காலேஜுக்கு போயிட்டு விசுவாசத்தை நீ பெற முடியாது சிஸ்டர். உண்மையான விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறது. They have no dealings with each other at all. Intellectuals will say one thing and supernatural will say another. அறிவு கூர்மை ஒரு காரியத்தை சொல்லும், ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய காரியம் வேற காரியத்தை சொல்லும், அது இன்னொரு காரியத்தை சொல்லும். ரெண்டு ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கிறது. And any man that's ever led by the Spirit of God does not take any thought of intellectual. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எந்த ஒரு மனுஷனும் அறிவு கூர்மையை கையில் எடுக்க மாட்டான். அறிவு கூர்மையை சார்ந்திருக்க மாட்டான். புத்தி கூர்மையை சார்ந்திருக்க மாட்டான். உன்னுடைய சுய புத்தியின் மீது சாராதே. உன்னுடைய ஞானத்தை வைத்து தேவனுடைய வார்த்தையை ஆராயாதே. But he is led from his heart by the Spirit of God. அவன் இருதயத்திலிருந்து தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறான். Until something comes down on the inside of you. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே எதாகிலும் வந்தால் ஒழிய, எதாகிலும் தேவனுடைய வார்த்தை வந்தால் ஒழிய, அந்த ஜெயிலர் பேதுரு பிரசங்கம் பண்ணின தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை நங்குறி விடப்பட்ட பொழுது அவன் ரட்சிப்பை பெற்றான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். இந்த கொர்நேலிய வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வர்த்தமானங்களை குறித்து பேதுரு பிரசங்கித்த பொழுது அவர்கள் அந்த இருதயத்தின் ஆழத்தில் அதை விசுவாசித்த பொழுது அந்த நேரம் பரிசுத்தாவின் மீது இறங்கினார். இன்றைக்கும் அதே தேவன் மறந்தவராக இருக்கிறார். வார்த்தை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனையும் தன்னுடைய ஆவினால் அவர் நிரப்புபவராக இருக்கிறார். நீ அப்படி உங்களுடைய இருதயத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது there is not enough demons out of torment could ever shake it from you, brothers and sisters. பாரதத்தில் இருக்கிற எந்த பிசாசுக்கும் வல்லமை இல்லை. தேவன் உடைய இருதயத்தில் ஆழத்தினுடைய வார்த்தையை நங்குறு விட்டு வைக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்வதற்கு எந்த பாரதத்தில் பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது, வல்லமை கிடையாது. It's something on the inside called the heart. There is where real faith finds its resting place. அங்கேதான் உண்மையான விசுவாசம், வார்த்தையின் பேரான விசுவாசம் இளைப்பாறை கொண்டிருப்பது உடைய இருதயத்தின் ஆழத்திலே. அது அப்படியே இளைப்பாறு அங்கு நிலைத்திருக்கிறது. It takes a standard in your heart. ஒரு நிலைப்பாட்டை கொண்டவனாக ஒன்ன பார்த்திருக்காங்க. இந்த பெரிய ஒரு 100 டன் கிரேன், பெரிய 30 டன் 30,000 கிலோ பலுவது தூக்கும் பொழுது தூக்கத்துக்கு முன்னாடி 4 பக்கம் ஸ்டாண்டை போட்டுக்குவாங்க. பாத்தீங்கன்னா அந்த கிரேன் அசைவே அசையாது. சமம் ஒரு லிஃப்ட் அடிக்கும், ஒரு ரவுண்ட் அடிக்கும். அப்படியே தூக்கி 30,000 கிலோ எடைய எந்த அசால்ட்டத்துக்கு எடுக்கும், அது அசைவே அசையாது. காரணம் அதுக்கு 4 ஸ்டாண்டு. தேவனுடைய வார்த்தை சிஸ்டர் ஒரு இயக்கத்தில் அப்படியே நங்கூரமிடப்பட்டிருக்குமானா, நங்கூரமிடப்படுது. அந்த கப்பலுக்கு நங்கூரம் இல்லைன்னா அது புயல நிற்கவே முடியாது. அது நங்கூரம் அதை பாதுகாக்கும். அது நங்கூரம் போட்டுட்டா போதும், அது வெளியே தெரியவே தெரியாது. உள்ள எவ்வளவு புயல் அச்சாலும் அசைவே அசையாது. ஏன்னா அது உள்ள யாருடைய கண்ணுக்கும் தெரியாம நங்கூரம் விடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தில் வெளியே போகசான காரியம் கிடையாது சிஸ்டர்.
வெளியே நீ பண்ண ட்ரெஸ் கிடையாது, வெளியே நீ பேசுற பேச்சு கிடையாது. ஓ இல்ல, உள்ள எழுதியிருக்கிற நாட்கள தேவனுடைய வார்த்தை நன்கொருமைப்பட்டிருக்குமானால் intellectuals will try to reason about it. அறிவு கூர்மை ஒரு மனுஷன் கொண்டிருப்பானால் தேவனுடைய வார்த்தையை குறித்தவன் காரண காரியங்களை தேடுவான். இதெல்லாம் நடந்திருக்குமா? அறிவு மோசே விசுவாசியா இருந்தான், அதனாலதான் இருக்கிற முச்செடி அவன் அப்படியே விசுவாசித்தான். அந்த அறிவு கூர்மையோட ஒரு மனுஷன் இருந்தா, நான் இதுக்கு போய் லேப்ல பரிசோதனை எடுத்துனாரு, இது என்ன இயற்கைக்கு நம்மளோட காரியமா இருக்குது, என்ன விஷயம் இது, இது உண்மையிலே தேவன் தானா, இது என்ன இது, ஏன் இது முச்செடி எதுக்கு என்ன வேகாம இருக்குது, இது என்ன விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்குது, லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி எடுத்துனாரு, ரிப்போர்ட்ல எடுத்துனாரு போய்ப்பாங்க. விசுவாசத்துக்கு எதிராக அறிவு கூர்மை. ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவருடைய இருந்த நாளத்துல அது நங்கூரமிடப்பட்டு அப்போது அவன் விசுவாசத்தை உடையவனாக. But faith has no reasonings. விசுவாசம் எந்த காரண காரியங்களையும் தேடாது, எந்த காரண காரியங்களையும் தேடாது. It just has one thing, and that's God's word is right. ஒரே ஒரு காரியம் தான் தெரியும் அந்த இதயத்துக்கு, தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் சரி. அதுதான் விசுவாசத்தை பெற்றிருப்பது. Only one thing, God's word is right. ஆகவே இந்த கடைசி காலத்தில் நிச்சயமாக தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் பேரான விசுவாசம் நமக்கு இருந்தாக வேண்டும். விசுவாசம் ஒன்று மாத்திரமே நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழியா இருக்கிறது. என்னுடைய சிஸ்டர், வெளுத்து வருவது அல்ல, வீடுக்கு வந்து போவது அல்ல, சும்மா ஜெபிக்கிறது அல்ல, சும்மா வேதம் வாசிக்கிறது கிடையாது, விசுவாசிப்பது. And God could ever get a man and woman today in this tabernacle anywhere else that will pay no attention to what's going on around them, but submitted themselves to the Lord as an individual unit. God will lead them. Same man today that He led them. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல இந்த குணத்தில் இது வேற எங்க ஆயிருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்திலே தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கொர்நேலியுவை போல தேவன் அவனை நடத்த வல்லவராய் இருக்கிறார். As an individual unit தேவன் அவனை நடத்த வல்லவராய் இருக்கிறார். God will let the same man today. He proves that He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். What we need today is humble, submitted life. Submit yourself. நமக்கு ஒரே ஒரு காரியம் தேவையா இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்பது மாத்திரமே. தேவனுடைய சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய சொல்லும் பொழுது அதுக்கு காரண காரியங்கள் தேடாதீர்கள். அறிவு கூர்மை காரண காரியங்களை தேடும். விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை ஒன்றே சரி என்று விசுவாசிக்கும். இன்னும் நமக்கு பரிசுத்தவான் மேல நம்பிக்கை வரல பிரதர்சித்தார். இன்னைக்கும் நமக்கு பரிசுத்தவான் நடத்துதல் மேல நம்பிக்கை வரல. நான் நிறைய காரியங்களுக்கு நான் விட்டு நேரம் ஆயிடுச்சு. பரிசுத்தவான் நடத்துதல் மேல நீ விசுவாசம் உடையவர்கள் சொல்வாரானா தீங்கு சொல்லப்படுது. கடைசி submit yourselves. உங்களை ஒப்புக் கொடுங்கள். Submit your life. உங்களுடைய ஜீவித்தை ஒப்புக் கொடுங்கள். What the Spirit says, do it quickly. பரிசுத்தவான் உங்களுக்கு சொல்வாரானால் உடனடியாக அதை செய்யுங்கள். 5 செகண்ட் கூட தாமதிக்காதீங்க. தேவனுடைய திட்டத்தையே மாறி போயிடுங்க. பரிசுத்தவான் சொல்வார், உடனடியாக அதை செய்யுங்கள். What the Holy Spirit says, go do it. பரிசுத்தவான் எதை சொல்றாரோ உடனடியாக போய் அதை செய்யுங்கள். அதை செய்யக்கூடாதபடிக்கு காரண காரியங்கள் நீங்க தேட ஆரம்பிச்சா ரொம்ப அழகா சொல்லலாம். நிறைய காரண காரியங்கள் சொல்றதுல தேவன் சொன்னார். ஒரு அருமையான நபர் இருக்கிறார், உண்மையாக ஒரு அருமையான நபர், ஒரு நல்ல விசுவாசம் உடையவர்கள். இதுதான் அந்த நபர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நம்ம சபையில் வேற ஒரு சபை, அருமையான சபை, ஒரு நபர் அவர் எப்பொழுதும் சபைக்கு போய் சொல்றது வழக்கம். இந்த கொரோனா பாதிப்புனால சொன்னாங்க போக வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ அந்த நபர் சொன்னாங்க, ரொம்ப பாதிப்பாக இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், போகாதீங்க. அப்போ சொன்னாங்க, நான் செய்தியில் படிச்சிருக்கிறேன், தீர்க்கதரிசி வீடத்தில் போய் ஜோம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் போங்க. என்னோட இருக்கிறீர்களா? சில விஷயத்தில் பரிசுத்தாவை நம்ம எச்சரிக்கும் பொழுது நம்ம உடனடியாக அதை செய்ய வேண்டும்.
Is that right? Yes. Things will do it quickly. சவுலுக்கு தேவன் சொன்னார், நீ போய் எமோரியர்களை அழிக்கும் பொழுது அவங்க ஆடு மாடுகளையும் நீ உயிரோட விட்டு வைக்காத, அந்த பட்டணம் முழுவதும் நீ கொளுத்திடு அப்படின்னு சொன்னார். எல்லா மனுஷரையும் கொண்டுட்டு ஆடு மாடுகளை கொண்டு வந்தார். சாமுவேல் கேட்டார், எதுக்காக நீ ஆடு மாடுகளை கொண்டு வந்த அப்படி கேட்கும் பொழுது, தேவனுக்கு நான் எங்களை சர்வாங்க தகன பலியா செலுத்த போறேன், என்னோட இருக்கிறீர்களா? பலி செலுத்தம் சொன்னது தேவன் தான். சவுல் அதை செஞ்சார், சவுல் அதை தான் செஞ்சார். ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற காரியம் அது கிடையாது. அந்த சூழ்நிலை வேற. புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். Is that right? அப்பொழுது சாமுவேல் கேட்டார், பலியை பார்க்கலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம். தேவனுக்கு தேவையெல்லாம் பெருசாவி எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதே. உங்களுடைய ஜீவியத்தை தாழ்மை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. தேவன் விளையாட்டுக்காக இதை செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய விருப்பத்திற்கு மேலாக தேவன் நம்முடைய தேவை அறிந்தவர். இந்த சூழ்நிலை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். Is that right? அந்த சூழ்நிலையை சவுல் புரிஞ்சுக்கல. அங்க ஏன் தேவன் அப்படி செய்தார்னு அவர் புரிஞ்சுக்கல. தேவனுடைய திட்டத்தை சவுல் புரிஞ்சுக்கல. திங்க் சொல்றார், its obedience is better than sacrifice. Do what the Holy Spirit says do. பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். பரிசுத்தர் எதை சொல்வார் அதை நீங்கள் செய்யுங்க. உண்மையாகவே புத்தி கூர்மை உள்ள மனுஷன் பரிசுத்தராக நடத்தப்பட முடியாது. ஏன்னா அவன் தன்னுடைய புத்தி கூர்மையின்படியாக நடக்கிறான், தன்னுடைய சொந்த நீதியின்படியாக நடக்கிறான், சொந்த நியாயத்தின்படியாக நடக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையால் ஒரு மனுஷன் நங்கூரமிடப்படுவான், ஆனால் அவன் பரிசுத்தமாக நடத்தப்படுவான். Is that right? Only believe, all things are possible. விசுவாசம் இல்லாமல் தேவனை பெரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நித்திய ஜீவனை பெறுவது கூடாத காரியம். நீ அநேக புத்தகங்களை படித்திருக்கலாம், அநேக பட்டங்களை நீ பெற்றிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரி. ஆனால் வார்த்தையின் பேரில் நீ விசுவாசத்தை உடையவனாய் இல்லாவிட்டால் பரிசுத்தாவை நீ பெற முடியாது. பரிசுத்தாவை என்பது வேறு ஒன்றுமல்ல, அது தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நீ இந்த தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள விசுவாசத்தை இழப்பாயானால் நீ நித்திய ஜீவன் இழந்து போகிறாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியே, ஆமென். நாம் யாரா இருந்தாலும் சரி, ஆமென். இந்த மணி நேரத்தில் செய்தி, இந்த மணி நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும். என்னோட இருக்கிறீர்களா? என்னோட இருக்கிறீர்கள்? நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி விசுவாசம் மாத்திரமே. முதலாவது நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் பட்டங்களை கொடுத்து வைத்தார்கள். ஜெபிப்போம். மகாத்மாவின் கர்த்தாவே, எல்லாமே பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற பரலோக தகவலே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அருமையான தருணத்திற்காக நன்றி. வெளியேறப்பட்ட சமூகத்தில் அடியார்கள் ஒன்று கூடி இருக்கிறேன். தேவரின் எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறேன். தேவரின் எங்கள் சிறந்தை அறிந்திருக்கிறேன். தேவரின் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறேன். என்னுடைய ஜீவனது பார்வைக்கு அருமையாக இருந்தபடியாக நாம் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தோற்றம் முன்பாகவே கர்த்தாவே அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர்கள் எழுதப்பட்டதற்காக நாம் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ உடைய வேத வாக்கியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அனுப்பின உடைய செய்தியாளர்களுக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். எழுதித்த நாட்கள் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழி விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தாவே, அந்த விசுவாசத்தை துவக்குபவர் நீரே, அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீராக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் எனக்குள்ளாக துவக்கி வைப்பீராக. கர்த்தாவே, எல்லா உலகத்தையும் நாங்கள் கர்த்தாவை வெறுத்து வெளியே வந்து வார்த்தையின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுபவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இது மட்டும் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருப்பார்களோ அதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை அவர்கள் விட்டு வார்த்தையின் பேரில் உள்ள விசுவாசம் என்கிறதான அந்த உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. எங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையுடைய இருதயங்களில் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக. எங்களுடைய அனுதின ஜீவியத்திலே வார்த்தை மீது நங்கூரமிடப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுபவர்களாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்திடும். எங்களுடைய சொந்த புத்தியை, எங்களுடைய அறிவு கூர்மையை, எங்களுடைய சுய ஞானத்தை எங்களை விட்டு அகற்றும் கர்த்தாவே. தேவன் ஞானமாகிய, தேவனுடைய திட்டமாகிய, தேவனுடைய நித்திய ஜீவனாகிய, தேவனுடைய கிருபையாகிய தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு இருதையும் வார்த்தைக்கு திருப்பப்படட்டும். ஒவ்வொரு சிந்தையும் வார்த்தைக்கு திருப்பப்படட்டும். ஒவ்வொரு
கண்களும் வார்த்தையை காணட்டும். அந்த கோவிலையின் வீட்டிற்கு எவ்விதமாக நீர் பேதுருவை அனுப்பினீரோ அதே வண்ணமாக இந்த கடைசி காலத்தில் நீர் அனுப்பின தூதனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்கள் இதை விசுவாசிக்க உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கையில் எடுக்கட்டும். வார்த்தையின் பட்டத்தை எடுத்து கர்த்தாவே விசுவாசை எதிர்த்து நிற்பவர்களாக நீர் எங்களை ஆயத்தம் பண்ணுவீராங்க. கர்த்தாவே இந்த வரப்போகிற நியாய தீர்ப்புக்கான எல்லா அதிர்வலைகளையும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வெகு ஜாக்கிரதையை நாங்கள் ஜீவிக்கிட்ட கர்த்தாவே விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள ஜனங்களா நீங்களுக்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தை தருவீராக. ஜனங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையை விசுவாசிக்கட்டும். எந்த காரியத்திற்காக இருந்தாலும் சரி உமது வார்த்தையை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவனுடைய வார்த்தையானவர் நீர் நங்கூரமிடப்படுவீராக. தேவனுடைய வார்த்தையுடைய இருதயத்தில் நங்கூரமிடப்படுவதாக. வார்த்தை அவரை ஆளுகை செய்யட்டும். வார்த்தையை வழிநடத்தட்டும். அவருடைய வாசனை கர்த்தாவே துதிகளை மகிமை எடுத்துக்கொண்டு நாங்கள் சொல்லிவிட்டோம். நீரிகளில் பெருகுவீராக. இந்த வார்த்தைகளுக்குள் பெருகுவீராக. இதுவரைக்கும் ஆழ்ந்தப்படுத்தப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்படுவதை கேட்ட விசுவாசங்கள் நிரம்பும் வடிவ சமத்தில் கூடி வரக்கூடிய தெய்வ கிருபை பிரசனம் பரிசுத்தம் வழிநடத்திக் கொண்டிருப்பதாக நல்லபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மை மீண்டும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.